வணக்கம் நேயர்களே, ஜல்லிக்கட்டு களத்தில் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் நாம் இணைகிறோம். ஜல்லிக்கட்டு என்றாலே நம் அனைவரின் நினைவுக்கு வருவது பாலமேடு, அலங்காநல்லூர், அவனியாபுரம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு நடைபெற்றாலும் இந்த 3 ஊர்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது. தற்போது கடந்த 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடைபெறாத நிலையில் இந்த ஆண்டாவது ஜல்லிக்கட்டு நடைபெறுமா என்ற ஏக்கத்தில் பாலமேடு பகுதி மக்கள் நம்மிடையே இருக்கின்றனர். இந்த பாலமேடு பகுதி மக்கள் தொடர்ந்து ஜல்லிக்கட்டை நடத்த வலியுறுத்தி கடையடைப்பு, உண்ணாவிரதம் போன்ற பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். சங்க காலத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு தற்போது சமூக வலைதள காலத்தில் நடைபெறவில்லை என்ற ஆதங்கத்தையும் இவர்கள் பதிவு செய்து வருகின்றனர். இவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக சமூக வலைதளத்தில் முதற்கொண்டு கல்லூரி மாணவ மாணவிகள் என அனைவருமே போராட்டத்தில் குதித்துள்ளனர். தமிழகம் முழுவதுமே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் வலுப்பெற்று வருகிறது. இந்த நிலையில் பாலமேடு பகுதியில் இங்கு இருக்கக்கூடிய மக்களின் உணர்வுகளையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வதற்காகவே இந்த ஜல்லிக்கட்டு களத்தில் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு செல்லலாம். எல்லாருக்கும் வணக்கம். இப்ப முதற்கட்டமா நான் முதல்ல சொன்னது மாதிரியே ஜல்லிக்கட்டு அப்படின்னாலே நம்ம எல்லாரும் நினைவுக்கும் வருவது பாலமேடு, அலங்காநல்லூர், அவனியாபுரம். இந்த பாலமேடு பகுதியில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு ரொம்ப உலக புகழ் வாய்ந்த ஒரு ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுக்கும் இந்த பாலமேடு பகுதிக்கும் உள்ள இந்த பந்தம் அப்படிங்கிறது நீங்க உணர்வுபூர்வமா எந்த அளவுக்கு நீங்க நினைக்கிறீங்க? இந்த பாலமேடு பகுதியில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கு என்ன ஒரு சிறப்பு அம்சம் நீங்க நினைக்கிறீங்க? யாருக்கு? பாலமேடு ஜல்லிக்கட்டு சார், இங்க சமுதாய பேதம் இல்லாம எல்லாரும் ஒற்றுமொத்தமா இருந்து இந்த விழாவை சிறப்பா செய்வோம். அது மட்டும் இல்லாம பக்கத்து கிராமங்கள்ல இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் போய் நாங்க ஜல்லிக்கட்டு எங்க ஊர்ல தை 2ஆம் தேதி வருஷம் பூரா நடத்துறோம் அப்படின்னு சொல்லி நாங்க அவங்ககிட்ட டொனேஷன் கேட்கும்போது அவங்களும் மனமும் எங்களுக்கு நன்கொடையெல்லாம் அளிப்பாங்க. அது மூலயமா எங்களுக்கு அவங்களுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப ஒட்டி போயிருது. அதனால நட்பு உணர்வு வளருது. அதனால எங்க சுத்துப்பட்டியில் 48 கிராமங்கள் இருக்கு. இங்க எந்த விதமான பிரச்சனைகளுமே வர்றதில்லை. ஆனா கடந்த 2 வருஷமா ஜல்லிக்கட்டு நடக்காதனால எங்க பகுதியில் மழை இல்லை. அது நாங்க வணங்குற அந்த மஞ்சமலை, முனியாண்டி இப்படி போன்ற தெய்வங்கள், அய்யனார் போன்ற தெய்வங்கள் எங்களை கோவிச்சுக்கிருச்சோம் அப்படின்ற எண்ணத்துல நாங்க இப்போ மன வேதனையில இருக்கோம். பாலமேடு ஜல்லிக்கட்டோட சிறப்பு அம்சம், அதோட பந்தம் எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? பாலமேடு ஜல்லிக்கட்டுங்கிறது புராதன நினைவு சின்னத்தை இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்த தேசத்துக்கே எடுத்து சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்கு. பொதுவாக மத கலாச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சமய நல்லிணக்க கலாச்சாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது ஏதோ இப்ப நாங்களா பார்த்து இந்த மக்கள்லாம் பார்த்து ஏற்படுத்திக்கிட்டது அல்ல. தமிழ் தோன்றியது முதலாக ஆதியும் அந்தமும் இல்லாமல் இருந்தது ஜல்லிக்கட்டு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்துக்கிறோம்னா எந்த கலாச்சாரத்துக்கும் நினைவு சின்னங்களை இப்போ வடநாட்டில் இருக்கிற எல்லோரா அஜந்தா ஓவியங்களை பார்ப்பதை போல, இப்போ தமிழ்நாட்டில் குகை குடைவுகளை பார்ப்பதை போல, ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு மட்டும்தான் வாடிவாசல் என்ற ஒன்று அமைப்பு புராதன சின்னமாக மக்கள் பார்க்கின்ற வகையில் மட்டுமல்ல, அது காட்சி பொருளாக இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு வாடிவாசல் என்ற ஒரு அமைப்பை இங்கே நம்முடைய முன்னோர்கள் தமிழருடைய கலாச்சாரத்தை அகநானூறு புறநானூறு என்று சொல்லக்கூடிய அந்த அழகான ஒரு அற்புதமான அந்த காலகட்டத்திலே இருந்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஏறு தழுவுதல் என்ற துவக்கம் ஜல்லிக்கட்டாக என்று உருவெடுத்து மக்கள் மத்தியிலே எங்களோட மக்களோடு ஒன்றி போன ஒரு விஷயம். ஜல்லிக்கட்டு என்பது ஏதோ ஸ்பெயின் நாட்டிலே நடைபெறுகின்ற ஒரு விலங்கினத்தோடு போராடக்கூடியது அல்ல. அது அல்ல. அப்படி இந்த காளை என்பது, பசு என்பது, ஆடு என்பது, கோழி என்பதெல்லாம் மனிதர்களுக்காகவே இறைவனால் படைக்கப்பட்டது. மனிதர் ஒன்றி பழகுவதற்காகவே உருவாக்கப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா, யாரு வீட்டிலேயாவது சிங்கத்தை கட்டி போட்டு வளர்க்கிறோமா? யாரு வீட்டிலேயாவது புலியை கட்டி போட்டு வளர்க்கிறோமா? யாரு வீட்டிலேயாவது கரடியை கட்டி போட்டு வளர்க்கிறோமா? இல்ல. அப்ப வளர்க்கக்கூடியது என்ன? நன்றியுள்ள நாய், மனிதனை காக்கிறதுக்காகவே இறைவனால் படைக்கப்பட்டது. பசு, மனிதனை வளர்ந்து அந்த பசு பால் கொடுத்து அந்த ரத்தத்தை கொடுத்து மனிதனை வளர்ப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது. பசுவை தாயாக கருதுகின்ற பொழுது காளையை தந்தையாக கருதுகின்ற அளவிற்கு தாய்க்கு நிகரானது பசு. அந்த பசுவை தருவது காளை. இதெல்லாம் மனிதனோடு ஒன்று இறைவனாலே படைக்கப்படுகின்ற பொழுது இதெல்லாம் மனிதனுக்காக படைக்கப்பட்ட உயிரினங்கள். இதை மனிதனை கொல்லுகின்ற சிங்கம், புலி, கரடி போன்ற மிருகங்களோடு ஒப்பிட்டு இதை காட்சி பொருளில் இடம்பெற செய்திருப்பதே
மன்னிக்க முடியாத குற்றம், மனிதர்களால் மன்னிக்க முடியாத குற்றத்தை இந்த அமைப்பு செய்திருக்கிறது. இப்ப ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு நீங்க அதை வதை பண்றீங்க, அதை கொடுமைப்படுத்துறீங்க, அதனாலதான் நாங்க இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு மிருகநல ஆர்வலர்கள், இந்த நீங்க குறிப்பிட்ட பீட்டா போன்ற அமைப்புகள்லாம் சொல்றாங்க. இப்ப உண்மையிலேயே இங்க நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுல மாடுகள் வதைக்கப்படுதா? மாடை நீங்க எப்படி பராமரிக்கிறீங்க? மாடை வதைக்கிறதுக்குலாம் இங்கே ஒன்றும் இல்லை சார். ஒரு 2 நிமிஷம் தான் மாடு அங்கேருந்து வாடி வாசல் விட்டு வெளியில் வரும். 2 நிமிஷம் வெளியில் அதை மாடை பிடிக்கிறதுக்கு தும்மில் கட்டி ஒரு நிமிஷம் தான் ஆகும். அது வெளியில் அந்த எல்லைக்கோட்டை தாண்டறதுக்கு. மாடை பிடிச்சா மாணவர் பிடிச்சா அதுக்கு அவங்களுக்கு பரிசு, மாடு பிடி மாடு இல்லைன்னா மாட்டுக்குக்காரங்களுக்கு பரிசு. அதை தவிர மாடை துன்புறுத்துறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் அதெல்லாம் கிடையாது. அதுல வாழை முறுக்குறீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய மாட்டோம் சார். மாடு எங்க நாங்க வளர்க்குறோம் சார். நாங்க மாடு வளர்க்குறோம். நாங்க அந்த மாதிரி மாடெல்லாம் துன்புறுத்த மாட்டோம். நாங்க மாடை வெட்டி சாப்பிட்றவங்களுக்குலாம் அதுக்கெல்லாம் அனுமதிக்கிறாங்க. மாடு நாங்க எங்களுக்கு தோழ நண்பன் மாதிரி வளர்க்குறோம். அதுக்கு இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு தடை செய்யறாங்க. இது எதனால பண்றாங்க, யார் மூலியம் பண்றாங்க என்னன்ற விஷயம்லாம் தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு எப்படி நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு எல்லா சார்பாக கேட்டுக்கிறோம். 2 வருஷமா ஜல்லிக்கட்டு இல்லாத பொங்கல் மாதிரியே எங்களுக்கு தெரியல. இந்த ஆண்டாவது எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அரசு உத்தரவு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாடுபிடி வீரர்கள் ஜல்லிக்கட்டுல காளைகள் வதைக்கப்படுது அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்க பாரம்பரியமா இந்த விளையாட்டை எங்க பாலமெட்ல எப்பயுமே மாடு வீரர்னா நாங்க ஒரு பாலமெட்ல எல்லாரும் மாடு விடுவோம். பிடிக்கிறோம்னா ஒரு ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுக்குள்ள பயிற்சி எல்லாமே நாங்க எடுப்போம். அதே மாதிரி மாடு வளர்க்குறவங்களும் பயிற்சி கொடுப்பாங்க மாட்டுகளுக்கு. நாங்க எப்பயுமே இப்போ ஒரு ஜல்லிக்கட்டு கிளம்பிட்டோம்னா வீட்டில் போய் அம்மா அப்பாட்ட காலில் கும்பிட்டு தான் போய் மாடு பிடிக்க போவோம். அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில இப்போ ஜல்லிக்கட்டு நிப்பாட்டிட்டு எங்களை ரொம்ப சிரமம் பண்றாங்க. இந்த தடைக்கு பின்னாடி பல்வேறு விஷயங்கள் இருக்குது, மறைமுக விஷயங்கள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது காளை மிருகம் அப்படின்னு சொல்லிச்சோன்னா காளை வளர்ப்பு மிருகம், நம்ம மனுஷனோட ஒன்றி வளரக்கூடியது. ஆனா யானைன்றது வனவிலங்கு. வனவிலங்க கோயில்ல வச்சிருக்கலாம், அதை பிச்சை எடுக்க விடலாம். ஆனா வளர்க்குற மிருகத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். சரி, உங்க கண்டனம் கண்டிப்பா உங்களுக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்ப ஜல்லிக்கட்டு காளைகளை நாங்க அந்த மாதிரி துன்புறுத்துறதில்ல அப்படின்னு எல்லாரும் கருத்து சொன்னீங்க. உண்மையிலே ஒரு ஜல்லிக்கட்டு காளையை நீங்க எப்படி வளர்க்குறீங்க? ஜல்லிக்கட்டு காளையை எந்த அளவுக்கு ஒரு நேசிச்சு வளர்க்குறோம்னு சொன்னீங்க, எந்த அளவுக்கு நேசிப்போட நீங்க வளர்க்குறீங்க ஒரு காளைய? எங்கிட்ட மாடு நிற்கிது, கண்டு வளர்த்துக்கு இருக்கான். 3 வருஷம் என் மயம் வளர்த்துக்கு இருக்கான். அவன் சம்பாரிச்சு ஆட்டோ ஓட்டி சம்பாரிச்சு நான் கூட இது தேவையில்லடான்னு சொன்னேன். அவன் வாங்கி இன்னைக்கு வரையிலும் என் வீட்டில் நிற்குது. ஆனால் அதை நாங்கள் எந்த துன்புறுத்தல என் மயம் மாதிரி தான் அந்த கண்டை வளர்க்குறான். இப்போ நான் பிடிச்சா கூட அது திமுறும், என் மக பிடிச்சா திமுறாது. என் சம்சாரம் முடிச்சா ஆட்டுக்குட்டி மாதிரி வரும். அந்த மாடு ஆட்டுக்குட்டி மாதிரி தான் நாங்கள் வளர்த்துக்கு இருக்கோம் காளை மாடை. இன்னைக்கு மாட்டு பொங்கல்னு சொன்னால் அந்த மாட்டுக்கு நாளைக்கு காலை மாட்டு பொங்கல் அன்னைக்கு நாங்கள் பொங்க வச்சு அது சாமி கும்பிட்டு எல்லாம் செஞ்சுதான் அந்த மாட்டை நாங்கள் அப்படியே சாமி மாதிரி தான் நினச்சி அதை வளர்த்துக்கிருக்கோம். இப்போ காலையில் நீங்கள் போனால் அது ஒரு செருமத்தையும் செய்யும். ஆனால் அந்த வீட்டு வளர்ப்புல எங்களை காட்டிலும் பொம்பளை ஆள் இப்போ நான் அந்த மாட்டை பிடிக்க சொல்கிறேன், அது பிடிச்சிட்டு ஆட்டுக்குட்டி மாதிரி வரும். அந்த மாதிரி கண்டு வளர்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஜல்லிக்கட்டுல அந்த காளை ஏறு தழுவுதல தோத்துருச்சுன்னா அந்த காளையை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. ஏன்னா கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருச்சு, அவமானப்படுத்திருச்சு நம்ம குடும்பத்தை அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? பரிசுகள் வாங்கும்போது சந்தோஷமா எடுத்துக்கிறோம். அது மாதிரி காளை துவத்தால அது மன வருத்தத்தில் ஏற்படுத்துக்கிறது இல்லை. இந்த ஜல்லிக்கட்டுல எல்லாம் அடுத்த ஜல்லிக்கட்டுல எங்களுக்கு பரிசுகளை வாங்கி கொடுத்துரும். அதனால அப்படி துன்புறுத்துறதே இல்லை. அவங்க தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரப்படி மாட்டுகளை ஒழிக்கணும்ன்ற திட்டத்தில் அந்த வேலையை பண்ணிக்கிருக்காங்க. ஒரு தை திருநாள் அன்று எங்கிட்ட சித்துல உள்ள மக்கள் பூரா எங்கிட்ட சேரும்போது இந்த மண்ணுக்கு ஒரு மகிமை இருக்கு. பல லட்சக்கணக்கான பேர் இந்த மண்ணில் மிதிப்பாங்க. இந்த 2 வருஷமா யாரும் வர்றதில்லை அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப இழப்பா தெரியும் இந்த ஆளுகள் வராதவே. அதனால பீட்டா கம்பெனி பண்ற வேலை இந்த மாட்டை ஒழிக்கணும் அப்படின்ற திட்டத்துல தான் அவங்க பண்றாங்களே தவிர அவங்க சுயநலத்துக்காக தான் அவங்க பண்ணிக்கிருக்காங்க. பொதுநலம் அதுல இல்ல. அதுல பொதுநலமே நோக்கம் இல்ல, சுயநலத்துக்காக தான் பண்ணிக்கிருக்காங்க. தெய்வமா தான் அந்த மாட்டை நாங்க மதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு மாடு இறந்தா மக்களுக்கு எவ்வளவு அடக்கம் பண்ணுவோமோ அது மாதிரிதான் ஜல்லிக்கட்டு மாட்டை அடக்கம் பண்றோம். காளைகளை துன்பப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க, சொல்லுங்க. கடைசி வரைக்கும் அந்த மாடை நாங்க வளர்த்து வச்சிருப்போம். அது இறந்த காலத்துல கூட எங்க முன்னோர்களுக்கு நாங்க கண்ணீர் அஞ்சலி வால் போஸ்ட் அடிச்சு ஓட்டுறது மாதிரி எங்க பகுதியில் இன்னைக்கு வால் போஸ்ட் விட்டுருக்கோம் சார். எங்க ஊர்ல போய் பாருங்க எத்தனை மாடு இறந்ததுக்கு சமாதி வச்சிருக்கோம்னு சொல்லி வச்சிருக்கோம். ஏன் எங்க தாய் தகப்பன மாதிரி நாங்க அந்த மாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். எங்க சகோதரர்கள் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை போய் நாங்க எப்படி சார் வதைப்போம்? மாடு கூட்டத்தில் வரும், கை பிடிப்பாங்க,
அடிக்கிறதோ வாழை பிடிச்சி முறுக்கிறதோ வதைக்கிறதோ எங்களுடைய பண்பு இல்லை சார். தயவுசெய்து மீடியா நீங்க இருக்கிறீங்க, எங்க உணர்வுகளை மேல கொண்டு போங்க. எங்களுக்கு வேணும், ஜல்லிக்கட்டு வேணும், எப்பவுமே வேணும். கண்டிப்பா உங்க உணர்வுகளை பதிவு செய்யறதுக்கு தான் நாங்க பார்லமெண்ட்டுக்கே வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். உங்க கோரிக்கைகள் கண்டிப்பா அரசின் காதுகளுக்கு போய் சேரும். அடுத்ததா மாடுபிடி வீரர்கள்ட்ட இதை கேட்கலாம்னு நினைக்கிறேன். கடந்த 2 ஆண்டுகளா வந்து ஜல்லிக்கட்டு நடக்கல. இப்ப 3வது ஆண்டா இந்த ஜல்லிக்கட்டு, இந்த மாடு பிடிக்கிறத வந்து நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க, எந்த அளவுக்கு அதை உணர்வுபூர்வமா நீங்க மிஸ் பண்றீங்க? இந்த 2 ஆண்டுமே நாங்க வந்து இந்த மாடு பிடிக்க போகாத காரணத்தினால் இந்த இளைஞர்கள் நாங்க வலியுறுத்தோம். அவங்க வரட்டு இந்த இதுல நாங்க வந்து இதாயிடுச்சு. எனக்கு கல்யாணம் காட்சி நாங்க போறது இல்லை. இந்த பயிர்களை ஊக்குவிக்கு நாங்க கூட்டி போய் முன்னாடி பாட்டுவோம். அதுலயும் பாத்தீங்கன்னா முண்டி தண்டி இருப்பாங்க. ஒருத்தன் அங்கே நான் இழுத்துப்பேன், அங்கிட்டு இழுப்பேன். 10 பேர் என்ன சேர்ந்தா ஒரு தாள் மட்டும் மாடை பிடிச்சி தும்பலை பிடிச்சி நான் கொண்டு போவோம். தும்பல் நாங்கள் வந்து மாடை தும்புறுத்த மாட்டோம், எந்த இதுக்கும் செய்ய மாட்டோம். அந்த மாடு வந்து எங்களுக்கு குலதெய்வம் மாதிரி கொண்டு போய் குறிப்பிட்ட அளவில் இறக்கி விட்டு போயிடும். குறிப்பிட்ட அளவில் எங்களை இறக்கி விட்டு போய் அந்த மாடை வந்து எல்லைக்கு அப்பாற்பட்டு போய் அந்த மாடு கொண்டு வந்தவங்க கயிறை போட்டு பிடிச்சிக்கிறாங்க. பீட்ட அமைப்பு எப்படி பண்ணுறது? இதை வந்து நான் வந்து கண்ணுக்கனால பார்த்து இந்த பீட்ட அமைப்பு வந்து மாடு கொண்டு வர பார்த்தீங்களா, இப்போதான் டெலிவிஷன் அதிகமாக வருது. அன்னைக்குள்ள டெலிவிஷன் கிடையாது. மாடு வரிசை நிற்பாங்க, பனி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பனியில் நின்றுக்கிட்டு அவங்க வந்து நான் ஃபாரின்லேருந்து வந்திருக்கேன், லண்டன்லேருந்து வந்திருக்கேன், உங்கள் மாடை பேட்டி எடுத்து ஃபாரின் கொண்டு போகிறேன். அதுக்கு அந்த மாட்டுக்காரர் என்ன வந்திருக்காங்களா? அந்த மாதிரி இங்கே வந்து எடுத்துட்டு நான் எங்க முன்னாடி எடுத்து போயிருக்காங்க. என்ன காரணம் தான் அவங்க ஒன்றுமே தெரியாது. பாம்பர மக்கள் படிக்க மாட்டாங்க, விவசாயம் மட்டும் தெரியும், அந்த மாடு வளர்க்க தெரியும். அதை சரி நம்ம மாடு அங்கெல்லாம் போகுது அவங்க கேட்கறதுக்குள்ள அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவங்க எடுத்து கூடுறது. இப்போ நம்ம எப்படி பேசியிருக்கோமோ அது மாதிரி. இப்போ உங்க பேர் என்ன? என் பேர் வந்து முத்துக்கருப்பன். உங்க வயசு? என் வயசு வந்து 29. எவ்வளவு நாளா மாடு பிடிக்கிறீங்க? நான் வந்து மாடு பிடிக்கல. மாடு பிடிக்கிற வீரர்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சதை சொல்றேன். மாடு பிடிக்கிற மாடுன்றது வந்து எங்க ஊர்ல எப்படி ஒரு ஊருக்கு ஒரு பொதுவான குலதெய்வம் இருக்கு, அதே மாதிரி ஊருக்கு தனித்தனியா மாடு வச்சிருந்தாலும் குலதெய்வத்துக்குன்னு ஒரு மாடு இருக்கும். அந்த மாட்டை வந்து ஊரே சேர்ந்து குளிப்பாட்டி பொங்க வச்சு சோறை ஊட்டி கொண்டு வந்து நாங்கள் இங்கே இது பண்ணுவோம். அதே மாதிரி மாடு பிடிக்கிற வீரர்களுமே வந்து கரெக்டானவங்க விரதம் இருந்து போய் அந்த சாமி மாட்டை பிடிப்பாங்க. சும்மா போய் நீங்கள் மாட்டை பிடிச்சோடனே மாட்டை அடிப்பாங்க வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? எங்கள் குலதெய்வம் மாட்டை பிடிக்கிறவங்க எங்களை விட விரதம் இருந்து வந்தவங்க அந்த மாட்டை பிடிக்க முடியும். இப்படிலாம் நிறையா இருக்குது. ஆனால் இது வந்து தெரியாமல் மாட்டை வதைக்கிறாங்க அப்படி பாடுறேன். எனக்கு பேசுறது முடியல. ஒரு ஜல்லிக்கட்டுக்குன்னா நீங்கள் அந்த காளைக்கு என்ன விதமான பயிற்சிகள்லாம் கொடுப்பீங்க? ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு உடனே மண்ணுன்னு வச்சு குத்தி விட்டு எல்லாம் செஞ்சிருவோம். திருப்பி ஒருக்கா அப்படியே வந்தோம்னா மண்ணு இது கல் எல்லாம் இருக்கிறத குத்த விட்டுருவோம். குத்த விட்டு எல்லா வேலையும் நடக்கும். எல்லாம் நடந்து எல்லா பயிற்சியும் செஞ்சு விட்டுட்டு கடைசியில் வந்து அதுகளுக்கு உணவு என்னன்னா, காலையில் பிள்ளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போலேனாலும் அதுக்கு வந்து உடனே அப்பா மாட்டுக்கு இறலப்பா அதை போடுப்பா. காப்பி வாங்கணும்னா சரி உடனே எஞ்சிடும். உடனே வந்து காப்பி வாங்கணும், பால் வாங்குப்பா அப்படின்னு சொன்னா என்ன எஞ்சிடும், உடனே காப்பி வாங்குறதுக்குள்ள மாட்டுக்கிட்டே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. இங்க இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் ஜல்லிக்கட்டு நடைபெறாதனாலதான் வறட்சியா இருக்குது. இங்க எங்க பார்த்தாலும் எந்த விவசாயம் இல்ல, எந்த பசுமையும் இல்ல, எல்லாமே கெட்டு போனதுக்கு காரணம் இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறாம இருந்ததுதான் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா பேசுறாங்க. அவங்களுடைய நம்பிக்கையை அவங்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுது. தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்டையும் நம்ம பேசலாம். இங்க ஜல்லிக்கட்டு காளை அப்படிங்கிறது வந்து நீங்க எப்படி ஒரு உணர்வுபூர்வமா வளர்க்குறீங்க, அதுக்கு நீங்க என்னென்ன பயிற்சிகள்லாம் கொடுக்குறீங்க? ஜல்லிக்கட்டு காளைக்குன்றது நம்ம தனிப்பட்ட முறையில் நாங்கள் வந்து 10 மாதங்கள் வந்து அது வந்து எப்பயுமே நம்ம வீட்டோட இருக்கோம். ஒரு மனிதனுக்கு டெய்லி உணவு தேவைன்னா கடையில் போய் சாப்பிட்டா டெய்லி 150 செலவழிப்போம். அது எங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டு நபராக இருந்தாலும் சரி. மாட்டை பொறுத்தளவுக்கு நாங்கள் டெய்லி அதுக்குன்னு பருத்தி விதை, புண்ணாக்கு, தேங்காய் இந்த மாதிரி போட்டு நாங்கள் எப்பயும் போல வளர்த்துக்கிட்டு இருப்போம். இந்த 2 மாதங்கள் ஈரத்துமான ஊர்ச்சி, பருத்தி விதை, கடல புண்ணாக்கு இந்த மாதிரி முன்னாடி 2 மாதங்களுக்கு முன்னாடி நீச்சல் போடுவோம், நடைபயணம் கொடுப்போம். மற்றபடி இன்னும் நிறைய விளையாட்டுகளாக இருக்குது. நடைபயணம் கொடுப்போம். இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு நடந்து கூட்டிகிட்டு போவோம். கொண்டு போய் நீச்சல் போடுவோம் 2 நாளைக்கு ஒரு டைம். இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, இந்த மாதிரி மாடு வந்து குத்துறதுக்கு வந்து ரொம்ப தீவிரமா பயிற்சி கொடுக்குறாங்க, முரட்டுத்தனமான பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க. முரட்டுத்தனமான்றதுலாம் கிடையாது. எங்க வீட்டோட எங்களோட இருக்கிறது. இந்த மாதிரி குத்துற மாதிரி பயிற்சி கொடுத்தோம்னா நாளைக்கு எங்களவே அது குத்து பிடிக்கும். அது எப்படி நாங்க தனிப்பட்ட முறையில் நாங்க எப்படி பயிற்சி கொடுப்போம்? ஜல்லிக்கட்டு காளைகளை மண்ணை குவிச்சு அப்படி கொம்பை இப்படி குத்தி எடுக்கிறதுக்கு வந்து அது வந்து ஒரு பசுமாடை பக்கத்துல கட்டி போட்டோம்னா, பசுமாடை பக்கத்துல கட்டி போட்டா அந்த மாடு அந்த பசுமாடை பார்த்த சுருவில் வந்து மண்ணை குத்தத்தையும் செய்யும். இது வந்து இதுக்குன்னு தனியா நாங்க அதுக்குன்னு பயிற்சி கொடுக்கறது கிடையாது. மாடு கீடு அங்கே இருந்துச்சுன்னா ஒரு குசியில அது தப்பும். ஏன்னா கௌரவ பிரச்சனையா பாக்குறதுனால இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இல்ல இதுல கௌரவம்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுல என்ன போய் கௌரவம் இருக்குது? மாடு ஜெயிக்குது, அதுல ஒரு கௌரவம் கிடையாது.
அப்படி அதில் கௌரவம் பார்த்தோம்னா அதை வச்சு நாங்கள் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு பொருளாதார ரீதியாக பார்த்தாவே நாங்கள் அதை வச்சு வளர்க்கணும் அவசியமே இல்லை. மாடுகளை பொருளாதார ரீதியாக நீங்கள் பார்க்கறது கிடையாது. எங்களோட ஒரு உறுப்பினர் எங்கள் குடும்பத்தில் இருந்தால் அதுக்கு ஒரு உணர்வுகள் கொடுத்தோம்னா அதை நாங்கள் ரேஷன் கார்டில் பேர் சேர்த்துருவோம். அதிகம் சேர்த்து அது ஒரு நாங்கள் மதிச்சோம்னா எங்களுடைய காட்ட குடும்ப காட்டில் அதுக்கு ஒரு நபர் கொடுத்துருவோம். நாங்கள் அந்த அளவுக்கு அந்யோன்யமா காளைகளை வளர்க்குறீங்க. இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு குறித்த பாரம்பரியத்தை பத்தி கேட்கலாம்னு நினைக்கிறேன். இங்க பெரியவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டோட பாரம்பரியம் என்ன? பாலமேட்டுல முன்னொரு காலத்துல தொன்று வந்த ஒரு வீர விளையாட்டு. இது எங்களுக்கு அவசியம் நடக்கணும். இந்த தெய்வம் இந்த அய்யனார் தெய்வம் மலைக்காக கும்பிடக்கூடிய தெய்வம். சென்ற ஆண்டு இந்த தெய்வம் கும்பிட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இந்த வட்டம் எருது கட்ட முடியாது, அதுக்கு தடை போட்டிருக்காங்க. அடுத்த ஆண்டு உறுதியா ஜல்லிக்கட்டு வந்துடும், நம்ம அடுத்த ஆண்டு கும்பிடுவோம்னு தள்ளி போட்டு வச்சிருக்கோம். இந்த தெய்வத்தை கும்பிடுறத அவ்வளவு நம்பிக்கையோட இருந்தா. ஆனா அந்த கும்பிடாதனுடைய விளைவு இந்த வருஷம் மழை ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. விவசாயம் எடுக்க முடியல, ரொம்ப வறட்சியா போச்சு. ஆகையினால தெய்வ நம்பிக்கையை இந்த ஜல்லிக்கட்டை பாரம்பரியம் நடத்துறது பாலமேட்டுக்கு மிக பெருமை உண்டு. மழை பெய்யாத காரணம் இந்த ஜல்லிக்கட்டு தான், முழுக்க ஜல்லிக்கட்டு தான் மழை பெய்யாத காரணமே. ஜல்லிக்கட்டு எதனால நடத்துறாங்கன்னா, அந்த காலத்துல நாங்க கேள்விப்பட்டது இந்த மஞ்சமலை ஆண்டின்னு சொல்லி இந்த மண்ணு மஞ்சமலை ஆண்டியுடைய மண்ணு. இந்த பாலமேடு ஏரியா பூரா மஞ்சமலை ஆண்டி மண்ணுன்னு சொல்லுவான். அந்த மஞ்சமலை ஆண்டிக்காகத்தே இந்த ஜல்லிக்கட்டு நடத்துற மாதிரி மஞ்சமலை சாமியை கும்பிட்டுட்டே நம்ம முதல்ல இந்த ஜல்லிக்கட்டை ஆரம்பிப்பான். அந்த மஞ்சமலை சாமியை என்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டு நின்றுச்சா, இந்த 2 வருஷமா 2015, 16 நின்றுச்சு, மழையும் நின்றுச்சு. இங்க எந்த நிலையிலையுமே ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமே இது வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இந்த ஜல்லிக்கட்டை மீண்டும் நிப்பாட்டானு இங்கிட்ட விளையாது. பாலமேட்டுக்கு அடையாளம் அப்படின்னாலே கண்டிப்பா அது ஜல்லிக்கட்டா தான் இருக்க முடியும். ஐயா, அப்பயே கேட்கணும்னு நினைச்சேன், இந்த கயிறுகள்லாம் வச்சிருக்கீங்க, இது என்ன கயிறு? இது எதுக்குண்டான அடையாளம்? இது ஐயா, இந்த கயிறு இந்த அய்யனார் கோயிலுக்குன்னு ஒரு மாடு வளர்ப்பான். கோவில் மாடுன்னு வளர்த்து அந்த மாடுதான் இங்க இருந்து மரியாதையோட போய் அந்த வாடிவாசல் முன்னால எருது கட்டு, இந்த சாமி முன்னா எருது கட்டி ஆகணும், இல்லைன்னா ஊருக்குள்ள சுவிச்சமா இருக்க முடியாது. அப்படி ஒரு பாரம்பரியம் மிக்க தெய்வம் அது. இதை போன தடவை கும்பிடாம இந்த வருஷம் கும்பிடுவோம்ன்ற ஒரு நம்பிக்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனா கொஞ்ச நேரம் காலையில பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப மனமெல்லாம் அப்படியே புண்ணாயிருச்சு. இந்த தெய்வம் இந்த வருஷம் கும்பிடணும். இந்த அய்யனார் கோயில் காலைக்கு பிடிக்கிற கயிறு தான் இது. இதை பிடிச்சி போய் அங்க போய் வடம் போட்டிருப்போம். வடத்தில் சுத்தி ரவுண்ட்ல இளைஞர்கள் அந்த மாட்டை அப்படியே மாடு பிடிக்கிற மாதிரி பாவலை பண்றத பிடிக்கிறதுல இல்ல, அது ஒரு 5 நிமிஷம் விளையாட விட்டுட்டு அறுத்து விட்டுறது. அதுக்கு உண்டான கயிறு இது, இந்த தெய்வத்துக்கு உண்டான கயிறு. தயவு கூர்ந்து இந்த சர்க்கார் இந்த ஜல்லிக்கட்டுக்கு கூடிய சீக்கிரம் இப்ப காலம் ஒன்றும் தாழ்ந்துடல, நாளைக்கே அனுமதி வழங்கலாம். அப்படி நாளைக்கு அனுமதி வழங்கினாலும் தயாராகிறதுக்கு 2 மணி நேரம் கொடுத்தாலும் போதும், தயார் ஜல்லிக்கட்டை நடத்தியே தீருவான். அதை ஒன்றும் பின்வாங்க மாட்டோம். அவ்வளவு ஆர்வமா இருக்கான். இந்த தயவு கூர்ந்து எங்களுக்கு நாளைக்கு கூட ஒரு தீர்ப்பை கொடுத்தா இந்த சர்க்காரை ரொம்ப மதிச்சு நடப்போம் இந்த பாலமேட்டு மக்கள். நல்லது. இப்ப இந்த போராட்டத்துல நீங்க எல்லாரும் போராடுறீங்க, ஆனா உங்க கோரிக்கைகளுக்கு அடுத்தபடியா இன்னைக்கு சமூக வலைதளம் மூலமா இளைஞர்கள் பெரிய அளவுக்கு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க, சைக்கிள் பயணம் மேற்கொள்றாங்க, எல்லாருமே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான பரப்புரை எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. உங்களுடைய போராட்டத்தோட சேர்ந்து இந்த மாணவர்களுடைய போராட்டம், சமூக வலைதளம் மூலமா நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, இளைஞர்களுடைய திறமையை வெளிக்காட்டத்தான் இந்த வீர விளையாட்டை ஒழிஞ்சு கேம்ல விளையாடுறது கிடையாது. அந்த வீர விளையாட்டு விளையாட முடியல என்ற ஆதங்கத்துல தான் எல்லாருமே இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. அப்ப எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பாத்துக்குங்க. உங்களோட உணர்வுகளோட அவங்க உணர்வு ஒன்றி போகுது, எல்லாம் உணர்ந்திருக்காங்க, விளையாண்டு அனுபவிச்சிருக்காங்க. அந்த விளையாட்டுக்கு விளையாட முடியல ஆதங்கத்தை தான் இவ்வளவு தூரம் அடிச்சிருக்கு. இன்னும் வெடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்கிறீங்களா? அதை தடை முடிஞ்சவரை ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்கணும்னு கேக்குறீங்க. இந்த விளையாட்டு கட்டாயமா இந்த பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தே ஆகணும் சார். இப்போ இதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா மிருகவதை சட்டம்னு சொல்கிறீங்க, மிருகவதை பண்ணுறோம்னு சொல்கிறீங்க. இப்போ கேரளாவில் எல்லாம் மாட்டை அடித்து சாப்பிட்றாங்க, அதுக்கு என்ன சார் பதில்? மத்திய மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை பண்ணி உடனே ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அவங்க ஆணையிடணும். மத்திய அரசு தீர்மானம் போடணும், மாநில அரசும் தீர்மானம் போடணும். தீர்மானம் போட்டு உடனே நடத்த தவறுனா நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே நாங்கள் கண்டிஷனாக நாங்கள் நடத்தி ஆவோம். அவங்க தீர்மானம் போட்டு நடத்த தவறிட்டா
நாங்களே வந்து கட்டாயமா நடத்துவோம். தடையை மீறி நடத்துறது தடையை மீறி நடத்துறேன்றீங்க, இல்ல தடையை மீறி நடத்துறேன்னு சொல்றீங்க. எல்லா இடத்துலயும் வந்து இப்ப காவேரி தண்ணி விட சொல்றாங்க, அவங்க விட மாட்டேன்றாங்க. கேரளால வந்து மாட்டை அடிக்கிறாங்க, அதை தெய்வம் வணங்குறவங்க அதையா நிப்பாட்ட மாட்டாங்க. இங்க ஜல்லிக்கட்டு நடக்குது, இதை நடத்தாதுன்றாங்க. இது மாட்டுக்கு எந்த விதமான பாதிப்பே கிடையாது. இந்த ஏரியாவில் வந்து இது நடத்தாதது இயற்கைக்கு வந்து எதிரான செயல். இது வந்து இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டுல வந்து அதிகமா வந்து ஆணாதிக்கம் அதிகமா வருது. குறிப்பிட்ட ஒரு சாதி மதம் கூட அதிகமா பிளே பண்ணுது. ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தான் வந்து இதுல ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்றாங்க. அதுக்கான பதில் தான் நான் கேட்கிறேன். அது இல்லைங்க சார், பாலமேட்டுல வந்து அது இல்லை. இங்க எல்லா பிரிவும் ஒன்னா இருக்கும். நான் வந்து இந்த அமைப்புல வந்து நான் தான் வந்து செக்ரட்டரியா இருக்கேன். என்னோட தலைமையில தான் இங்க நடத்துறாங்க ஜல்லிக்கட்டு நடத்துறாங்க. ஆமா, செக்ரட்டரி. அது வந்து நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். என்னோட தலைமையில தான் இந்த மக்களே வந்து பண்றாங்க. அப்படியா? ஆமா, என்னோட தலைமையில தான் செய்யறாங்க. இங்க சமூக இது நல்லிணக்கம் இருக்கு, அதைத்தான் சொல்றோம் நாங்க. ஜல்லிக்கட்டுல வந்து ஒரு சில மத பிரிவினர் அனுமதிக்கப்படுறது இல்ல அப்படின்றாங்களா? எல்லா மத பிரிவினரும், எல்லா சாதி பிரிவினரும் அனுமதிக்கிறாங்க. என்ன வந்து முன்னிறுத்தி தான் பண்றாங்க இந்த சமூகம் மக்கள். ஒரு முக்கியமான விஷயமா இதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததா இந்த ஜல்லிக்கட்டு மாடை வந்து பெண்தான் வளர்க்குறாங்க. எங்க ஏரியா பூராமே, எங்க பாலமேடு மட்டும் இல்ல, பாலமேடு, அவனியாவரம், அலங்காநல்லூர் எல்லா ஊர்கள்லயும் என்ன யார் வளர்க்கறது? பெண்தே வளர்க்குறாங்க. காளை வளர்க்கறத நான் கேட்கல. ஜல்லிக்கட்டு இதுக்குள்ளே பெண்கள் அனுமதிக்கப்படுறது இல்ல, அந்த விளையாட்டுக்கு அனுமதிக்கப்படுறது இல்லன்றாங்க. அதனால இது வந்து ஆதிக்கம் ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கத்துக்கே வேலையே கிடையாது. சரி சரி. அதனால ஆதிக்கத்தை பத்தி ரெண்டாவது இன்னொன்று கூட கேட்டீங்க. இந்த பாலமேடு பகுதி மட்டும் இல்ல, இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்த அளவுல சமத்துவ ஜல்லிக்கட்டு, சமத்துவ உரம் சொல்றேன். இது போல எத்தனையோ இருக்கு. சாதி தளத்துக்குள்ள வேலையே கிடையாது. சாதி மத வேறுபாடு வேலைகள் கிடையாது. இங்க மட்டும் இல்ல, எங்கேயுமே கிடையாது. பெண்கள் வந்து நிறைய மாடை ஊக்குறாங்க. அவங்களே மாடு கவரை பிடிச்சிட்டு பின்னாடி ஓடி இருக்காங்க. அதுக்கெல்லாம் அந்த மீடியாவில் ஏற்கனவே 2008, 9, 10 ஆண்டுகள் அந்த இதுகளை நெட்ல பார்த்தாவே தெரியும். பெண்கள் வாடிவாசல் வந்து மாடு நானும் மீடியா தான், நானும் அங்க இருந்தா வந்திருக்கேன். ஆனா சில அறிவுஜீவிகள், ஒரு சில தயாராக உள்ளே சமூக முற்போக்காளர்கள் இந்த கருத்துக்களை சொல்றாங்க. அதனால மாடை ஊத்திருக்காங்க. ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்ப போராட்டங்கள் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட அதிகரிச்சிருக்கு அப்படின்னு. 2007 இருந்து இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை மாறி மாறி வருது. நடத்தப்படுது, தடை செய்யப்படுது, நடத்தப்படுது, தடை செய்யப்படுது, இப்படி வந்துட்டு இருந்தாலும் கூட இந்த இத்தனை ஆண்டுகள்ல இந்த ஆண்டு வந்து போராட்டம் அதிகமா வெடிச்சிருக்கு. யார்கிட்ட வெடிச்சிருக்கு? இப்ப எங்களை போல கிராம மக்களே தொடர்ந்து போராடிக்கிட்டு இருந்தோம். விவசாயிகள், கிராம மக்கள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், நாங்க மாலை வளர்ப்பவர், காளையை பிடிப்பவர்கள், இப்படி நாங்களே போராடிக்கிட்டு இருந்த இந்த போராட்டம் இந்த கலாச்சாரம் அழிந்து விடுங்கிற பயத்துல இன்றைய தினம் வந்து மாணவர்கள் மட்டுமல்ல, மாணவியர்களும் சேர்ந்து, கல்லூரி மாணவியர்கள் மற்றும் இளைஞர்கள் இன்னைக்கு நாடே கொந்தளிச்சு எதிர்காலத்தில் நம்முடைய தமிழ் கலாச்சாரம் அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க 2 நாளா. எந்த மீடியா பாருங்க, எந்த பத்திரிகையை பாருங்க, எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக தொடர்ந்து மாணவர் போராட்டம் இல்ல, மாணவியருடைய போராட்டமும் அவங்களுடைய எழுச்சியான உரையோட நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இந்த கலாச்சாரம் அழிய போகுதுன்ற பயம் வந்து எதிர்கால சந்ததியினர்கிட்ட வந்துருச்சு. இந்த நாட்டினுடைய எதிர்கால சிற்பிகள் யார்? மாணவர்கள், மாணவியர்கள். அவர்களுக்கு நாங்களே போராடிக்கிட்டு இருந்த இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாட்டுடைய எதிர்கால சந்ததி, இந்தியாவுடைய இந்த தேசத்தினுடைய எதிர்கால வரவாக இருக்கக்கூடிய அவர்கள் செய்கிற இந்த போராட்டம் இந்த கலாச்சாரத்திற்கு பெரிய பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி மிக நன்றி உணர்வோட அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு தர்றோம், அவங்கள பாராட்டுறோம். அவங்களுக்கு ரொம்ப விசுவாசத்தோட, நன்றியோட தமிழ் மக்களாகிய நாங்கள் என்றென்றும் இருப்போம். இதை பார்த்து மத்திய அரசும் உச்ச நீதிமன்றமும் இதை பார்த்தாவது, உணர்வுகளை புரிந்தாவது, எதிர்கால சந்ததியினரே ஒட்டுமொத்தமாக திரண்டு இருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு இதற்கு நீதி வழங்கி எங்களுடைய கலாச்சாரத்தை மீட்டு தரணும் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். நல்லது. இப்ப அடுத்ததா சமூக வலைதளம் மூலமா போராடக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்கீங்க. இப்ப இறுதி கருத்தா இன்றைக்கும் வந்து ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத ஒரு சூழல், அனுமதி இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கு. உச்ச நீதிமன்றமும் கூட ஜல்லிக்கட்டுக்காக அவசர கால தீர்ப்பெல்லாம் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி நிராகரிச்சுட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஒரு சில நாட்கள்ல ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு என்ன உத்தரவாதம் அளிக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஏற்கனவே தமிழக அரசு வந்து நிச்சயம் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை நாங்க உறுதி செய்வோம் அப்படின்னு முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் அறிவிச்சிருக்கிறாரு. நிறைய பேர் வந்து ஜல்லிக்கட்டை நடத்துவதற்குண்டான ஆயத்த வேலைகள்லையும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த இறுதிக்கட்ட நேரத்துல ஜல்லிக்கட்டு நடைபெறுவது குறித்த உங்களுடைய இறுதி கருத்து என்ன?
தற்போது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு விழா தடைபட்டு 2 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருக்கிறது. மத்திய அரசு முதலில் வனவிலங்கு பட்டியலிலிருந்து காளையை நீக்கி அதற்கான அவசர சட்டம் பிறப்பித்து உடனடியாக உச்சநீதிமன்றத்தின் அனுமதியோடு ஜல்லிக்கட்டு நடத்த ஆவண செய்ய வேண்டும். இதான் உங்களுடைய இறுதி கோரிக்கை. அடுத்த கட்டமா தமிழ் அரசு உடனடியா செய்ய வேண்டும். உடனடியா செய்யணும். மாநில அரசு சேர்ந்து செய்யணும். மத்திய மாநில அரசுகள் உடனடியா செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது? சட்டம்ன்றது நம்மளுக்காக கொண்டு வந்த சட்டம் தான். அந்த சட்டத்தை மதிக்கிறான். ஆனா அந்த சட்டம் வந்து எங்களோட உணர்வுகளை மதிக்கணும். அப்படி உணர்வுகளை மதிக்காத பட்சத்துல சட்டத்தை நாங்க மதிக்க முடியாத ஒரு சூழல் வந்து வெடிக்கும். அப்ப வந்து இந்த எதையும் வந்து தாங்க முடியாது. வரம்பு மீறி வரும். அப்ப அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம மதிக்கும் போது நம்ம உணர்வுகளை வந்து மதிக்கணும். அங்க இருக்கவங்க அந்த உணர்வுகளை மதிக்கணும். உணர்வுகளை மதிக்காத பட்சத்துல மக்களோட எழுச்சி, மக்களோட புரட்சி அங்க வெடிக்கும். உங்க உணர்வுகள் மதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகும் நினைக்கலாம். சட்டத்தை மதிக்கணும்ன்ற விஷயத்த கேட்டீங்க. இந்திய மக்கள் அனைவருமே இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டவங்க. அப்படி இருக்கும்போது இந்திய இறையாண்மை சொல்றது பல்வேறு மொழி, பல்வேறு இன மக்கள் எல்லாரும் வாழக்கூடிய இந்த நாட்டில் எல்லாருடைய கலாச்சாரமும் பண்பாடும் நாகரிகமும் காக்கப்படணும்ன்றதான் நம்ம இறையாண்மை அரசியலமைப்பு சட்டம் சொல்றதே. அப்படி இருக்கிறப்ப இப்ப இங்க வந்து கலாச்சாரத்துக்கு வந்து இது ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. இப்ப இதை கருத்துல கொள்ள வேண்டியது நம்ம மத்திய மாநில அரசுகள், மத்திய அரசு தான். இப்படி இருக்கிறப்ப இந்த நேரம் வந்து மக்கள் வந்து சரியா இருக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரத்தில் இப்ப நம்ம இருக்கிறோம். அதனால இந்த நேரத்தில் வந்து இந்த கலாச்சாரம் காக்கப்படுறதுக்காக உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பிரதிநிதிகள், பிரதமர் வரைக்கும் ஜனாதிபதி வரைக்கும் எடுத்துக்கிற ஒரே இது மொழி, இனம், கலாச்சாரம் எல்லாத்தையும் காப்பேன்னு சொல்லித்தான் உறுதிமொழியை எடுத்துக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடம் காக்கப்பட வேண்டும்ன்றதான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய கோரிக்கை. சட்டத்துக்கு தடுக்கிறதுக்கு மட்டும் சட்டம் போட்டு ஏற்று எல்லா மக்களும் ஆதரவு கொடுத்தாங்க. இப்ப இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மக்களோட பொதுநலத்தை புரிஞ்சுக்கிட்டு ஏன் அவசர சட்டம் கொண்டு வரக்கூடாது, கொண்டு வந்து ஏன் அந்த கலாச்சாரத்தை காப்பாற்றக்கூடாதுன்னு என்னோட ஆதங்கம். மக்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு சட்ட ரீதியான தீர்வு வேணும்னு உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிட்டீங்க. சட்டங்கள் எவ்வளவு இருக்கோ நம்ம வகுக்கப்பட்ட மக்களால் தான் வகுக்கப்பட்டது. இந்த சட்டத்தை வந்து நம்ம எப்படினாலும் என்ன வேணும் கையாளலாம். இந்த சட்டத்தை வந்து நம்ம சீர்குலைஞ்சு இந்த மாணவர்கள் வந்து இப்போ போராட்டத்தில் இறங்கியிருக்காங்கடா, இந்த கலாச்சாரம் வந்து இதோட அடியோட மண் போட்டு புதைச்சிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த மாணவர்கள் பூராமே இதில் இறங்கியிருக்காங்க. அதனால வந்து இது தமிழக அரசும் மத்திய அரசும் இது சேர்ந்து இந்த தமிழகத்தில் எந்த இது சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிடக்கூடாது என்றதுக்கு முன்னாடி, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்கு முன்னாடியே இதை வந்து மத்திய அரசு ஆராய்ந்து இதை வந்து உடனடியாக இதுக்கு என்ன ஏற்ற ஒரு சட்டங்கள் இருக்கு அந்த சட்டத்தை வகுத்து உடனே சொல்லிட்டு கட்டுறதுக்கு இந்த பகுதி மக்களுக்கு மழை பெஞ்சு நல்ல செழிப்பா நெல், கம்பு, சோளம் அனைத்துமே விளையிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்தா மத்திய அரசுக்கு நன்றி. மறுபடியும் மழை பெய்யறதுல எல்லாரும் இருக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு நடந்தாதான் மழை பெய்யும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு அதிகமா வெளிப்படுது. தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு உடனடியா மத்திய மாநில அரசுகள் என்ன செய்யணும்? உங்களுடைய கோரிக்கைகள் தான் வந்து நீ அரசாங்கத்துக்கு போய் சேர போகுது. நாட்டு மாடுன்னு சொல்றத வந்து விலங்கினத்திலிருந்து கண்டிப்பா அதை எடுத்தாகணும். இது வந்து விலங்கினமே கிடையாது. பட்டியலிருந்து எடுத்தோம்னாவே இது ஆட்டோமேட்டிக் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது இன்னைக்கு நேரத்தில் நடக்கல, பாரம்பரியமா நடந்துக்கிட்டு வர ஒரு விளையாட்டு. ஒரு மாடு இன்னைக்கு ஒரு காட்டு மாடுன்னு சொல்றது அது காட்டை பக்கம் தான் தெரியும். இது எங்களோட பிறந்து வளர்ந்து நாங்களே அதை பராமரித்து பார்த்தனால இது கண்டிப்பா அந்த பட்டியலிருந்து நீக்கினா ஜல்லிக்கட்டு நடக்க வாய்ப்பு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பெரியவங்க நிறைய விஷயத்தை முன் வச்சீங்க. குறிப்பா நாட்டு மாடுகளுடைய அந்த எண்ணிக்கை அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு சொன்னீங்க. அந்த காலத்துல ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. இப்ப 2 ஆண்டுகளா தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை. இப்ப நடக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு 3வது ஆண்டுகளா. ஜல்லிக்கட்டு நடைபெற்ற காலத்திலையும் நாட்டு மாட்டினத்தோட எண்ணிக்கை குறைஞ்சுகிட்டு இருக்கு. நாட்டு மாட்டினத்தை அடிக்கிறதுக்கு உண்டான ஒரு சதிதான் இந்த ஜல்லிக்கட்டு தடை அப்படிங்கறத நாம எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த குற்றம் நம்மளதான் சேராதா? நாட்டு மாட்டினத்தை காக்க முடியாத அந்த ஒரு செயல் நம்மளோட தான் நம்ம ஏன் எடுத்துக்க கூடாது? இதுல இது நிறைய தொடர்பு இருக்கு.
மாடை அழிக்கிறதுக்கு வந்து என்ன காரணம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க விவசாயியை வந்து கரண்ட் தேவையில்ல, எதுவுமே தேவை. ஒரு நம்ம மனுஷன் ஒரு மேன் பவரும் மாடு இருந்தால் போதும், விவசாயம் பார்த்துடலாம். கரண்ட் தேவையில்ல, நம்ம இறைக்கிறதுக்கு மாடு போதும், உழுவுறதுக்கு மாடு போதும். விவசாயம் இப்படி தமிழ்நாட்டில் இருக்க இப்படி செய்கிறாங்களேன்னு சொல்லிதே அது தடை விதிக்கிறக்காண்டிதே இப்போ மாட்டை இது பண்ணுற அழிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற எல்லா பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு மாடு ஒரு மனிதன் மேன் பவர் இருந்தால் போதும், விவசாயம் பார்க்கறதுக்கு ஒரு போதுமானது போதும். அந்த மாட்டை ஒழிக்கிறதுக்காக இந்த வேலை செய்கிறாங்க. எப்போ விவசாயம் பார்க்குறேன் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பேரும் அவன் சாப்பிட்றேன் அப்படிங்கறது அவங்களுடைய கருத்து, அவங்க இது வச்சு மாட்டை ஒழிக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கறாங்க. யோசிச்சுதான் இந்த மாதிரி வேலைகள் கண்டிப்பா அதுக்கானதே செய்யறாங்க. ஒரு மாடு ஒரு மனுஷன் இருந்தா போதும், விவசாயம் பார்த்தலாம், அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையானதை பார்த்துடலாம். அதை தடுக்கிறதுக்காண்டிதான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாலமேட்ல நடக்கக்கூடிய பாரம்பரியத்தை பத்தி ஐயா நீங்க சொன்னீங்க. இப்போ ஒட்டுமொத்தமா பாலமேட்ல வந்து எவ்வளவு ஜல்லிக்கட்டு காளைகள் இருக்கும்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு, இப்ப எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடியா கிட்டத்தட்ட பாலமேட்லயே ஒரு 20 காளைகளுக்கு மேல இருந்துச்சு. 20-25 காளை இருக்கு ஜல்லிக்கட்டு காளைகள். ஆனா இருந்தது பூரா சிறப்பு வாய்ந்த காளை இல்ல. ஒட்டுமொத்தமா பாலமேடு சுற்றுவட்டார பகுதிகளில் எவ்வளவு ஜல்லிக்கட்டு காளைகள் இருந்துச்சு? சுற்று வட்டார பகுதியில் 48 பட்டியல பார்த்தாக்கா கிட்டத்தட்ட 1000 மாடுக்கு மேல இருக்கு. 1000 காளைகள் இருக்கு. 1000 காளைகள் இருக்கும். இப்ப காளைகள் இருக்கு. 10 ஆண்டுகளுக்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜல்லிக்கட்டு குறைஞ்ச பின்னாடி இப்ப கிட்டத்தட்ட ஒரு 500 காளைக்குள்ள இருக்கும். பாதி குறைஞ்சிருச்சு. அந்த பாரம்பரியம் இப்ப விட்டுக்கிட்டே வந்ததுனால மாடு வளர்க்கறதுக்கு ஊக்கம் இல்லாம தெம்பு இல்ல. நம்ம ஜல்லிக்கட்டு இப்படி வளர்த்து இந்த தடை போட்டுறாங்க அப்படின்றத மாடு வளர்க்குறவங்களும் கடைசியில் அந்த மாட்டை உழப்பு மாட்டுக்கு உழுகிறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அப்படியே வந்துருச்சு. குறைஞ்சு பாதி 1000 500 வந்துருக்கான். ஜல்லிக்கட்டுக்கும் இந்த நாட்டு மாட்டின அழிப்புக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ சார் நம்ம வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் வந்து பொக்ரானில் வந்து அணுகுண்டு வெடிச்சாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து உலக நாடுகளே வந்து நமக்கு பொருளாதார தடையை உருவாக்குச்சு. அந்த சமயத்தில் வந்து இந்தியா வந்து தன்னெழுச்சியோடு வந்துச்சு. யாரையும் சாராமல் நம்மளா வந்து விவசாயத்தை நம்பி இருந்ததுனால வந்து நமக்கான உணவுகளை வந்து நம்மளே தேடிக்கிட்டோம். அதனால வந்து விவசாயம் தான் இந்தியாவுக்கு வந்து ஒரு முக்கியமானதாக இருக்குது. அந்த அடிப்படையானது என்னன்னு பார்க்கும்போது மாட்டோட சாணங்கள் தான் உரமாக இருக்குது. அதிகமாக வந்து நம்ம உரங்களை பயன்படுத்த தேவையில்லை. நம்மளே வந்து நமக்கான உரங்களை வந்து நம்ம மாடுகளை தயார் பண்ணிக்கிறோம். இந்த விவசாயத்துக்கு அடிப்படையான மூலமே வந்து நாட்டு மாடுகளாக இருக்கனால அந்த இனங்களை அழிச்சா நம்ம வந்து வெளிநாட்டிலிருந்து நம்ம வந்து அவங்களை ஆதிக்கம் செலுத்தலாம்ன்ற ஒரு வெளிநாட்டு சதி இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறீங்க. இதுக்கு பின்னாடி பல்வேறு உலக அரசியல் வேற விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க. நல்லது. ஜல்லிக்கட்டு தடைக்கு பின்னாடி பல்வேறு உலக அரசியல் இருக்குன்னு சொல்றீங்க. இந்த ஜல்லிக்கட்டு தடைக்கும் இந்த நாட்டு மாட்டின எண்ணிக்கை குறையிறதுக்கும் அதனோட அழிவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளா இந்த பகுதி மக்கள் வேற யார் என்ன நினைக்கிறீங்க? நம்ம இந்திய நாட்டினங்கள்ல இருக்க மாட்டினுடைய பால் வந்து உலகத்திலேயே தரமான பாலா இருக்கு. அந்த தரமான பால் இருக்கிறதுனால அந்த தரத்துல மற்ற அமெரிக்காவோ மற்ற வெளிநாடுகளோ வந்து தரத்துல வந்து அவங்களால வந்து போட்டி போட முடியல. அப்ப இந்த மாட்டு இனத்தை ஒழிச்சிட்டா நம்ம முன்னேறிடலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம அரசியல்வாதிகளை பிடிச்சி இங்க அவங்களோட பிரஷரை வந்து கொடுத்து வந்து அரசியல்வாதிகளோட ஒத்துழைப்புனால வந்து இந்த நம்ம நாட்டினங்களை வந்து அழிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு தீர்வு வெறும் ஜல்லிக்கட்டு மட்டும்தானா? ஜல்லிக்கட்டுன்ற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள கொண்டு வர்றீங்க. இல்ல ஜல்லிக்கட்டு மாடு இருக்கு கேக்குறேன். ஜல்லிக்கட்டு மாடுன்றது வந்து நாட்டு மாடு. அந்த நாட்டு மாடை ஒழிச்சிட்டோம்னா விதைய ஒழிச்சிட்டோம்னா அப்புறம் எப்படி விவசாயம் பண்ண முடியும்? விதைய அதாவது நாட்டு மாட்டுடைய விதையே வந்து மாடுதேன், காளை மாடுதேன். அந்த காளை மாடுன்ற ஜல்லிக்கட்டு மாடு. அப்ப அந்த விதையை எடுத்துட்டோம்னு சொல்லிச்சோன்னா வந்து அதை சுத்தர அழிச்சிடலாம்ல நாட்டு இனத்தவே. அதுக்காக இந்த ஜல்லிக்கட்டு தடைன்றதே வந்து திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு சதி. இன்னைக்கு வந்து காட்சி பொருளை வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த மாடு வளர்த்தா சுட்டுப்படும் சொல்லுவாங்க. போய் மலையில விட்டுருங்கம்பாங்க. நம்ம யாரும் இப்படி பார்க்க முடியாது. இன்னும் 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு இந்த காளை யாருமே பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம நாட்டு மாட்டில் இருக்க ஆன்டிபயோட்டிக்கு நீ இந்த செர்சி மாடெல்லாம் கிடைக்காது. 96% ஆன்டிபயோட்டிக் இருக்கு நம்ம இப்ப இருக்க மாட்டில். செர்சி மாட்டில் வந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு எங்கேயுமே மாடு இருந்தா போய் மலையில விட்டுருங்க அல்லது சுட்டு போடுவோம்பாங்க.
இப்பயே இந்த காய்கறி மற்ற இதெல்லாம் வர்றது விதைகள் வர்றது பூராமே வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஆகிக்கிறதுக்கு. அதுபோல் மாடுகளை இன உற்பத்திக்கு இனி இந்த காளை மாடுகளை கிட்ட அழிச்சிட்டோம்னா அந்த காளை மாடே இல்லாமல் போயிடும். இனி அடுத்து உற்பத்தி வேணும்னா அவங்க வெளிநாட்டிலேருந்து அந்த ஊசி மூலமாக மாடுகளை இனப்பெருக்கம் பண்ணாதே செய்ய முடியுங்கிற மாதிரி. உதாரணத்துக்கு இந்த இதுக்கு அந்த பப்பாளின்னு எடுத்துங்க. நாட்டு பப்பாளி அந்த காலத்தில் பெரிய சைஸாக இருக்குது. அது நம்ம அதுலேயே விதை இருக்குது. திருப்பி அதை காய வச்சு ஊண்டி இன உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம ஆண்டாண்டு காலமாக அது இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ பல தரப்பட்ட இந்த ஒட்டு வெரைட்டி வந்துருச்சு. அது எங்கே தயார் பண்ணுறாங்க? அந்த விதை தைவானில் தயார் பண்ணுறாங்க. தைவானில் தயார் பண்ணி பூனே கம்பெனிக்காரை வாங்கி ஹைதராபாத்லேருந்து சென்னையிலேருந்து உற்பத்தி ஆகி இன்னைக்கு பாலமேட்டில் கூட அந்த வெரைட்டி போட்டிருக்கேன். அதை வெட்டி பார்த்தா விதை இருக்கு. இந்த மாதிரியான மாற்றங்களுக்கு இது ஒரு தொடக்கமா இருக்கும். அந்த விதையை தேடணும்னா வெளிநாட்டுக்காரத்தை தேடணும். அதுபோல இந்த மாட்டை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு நினைச்சா வெளிநாட்டுக்காரத்தை எல்லாம் அவங்க கையில போயிருச்சு. நம்ம அவங்கள எதிர்பார்த்தது அவங்க விதை கொடுத்தா அந்த கண்டு வரும். விதை கொடுத்தா இந்த செடியை முளைக்க வைக்க முடியும். கத்திரிக்காய் வேணுமா அவங்ககிட்ட விதை வாங்கி போடணும். நம்ம இப்போ ஏற்கனவே கத்திரிக்காயில் இருக்கிறப்பட்ட ஆனால் அந்த கத்திரிக்காய் விதையை வச்சு நம்ம முளைக்க வச்சுக்கிறது. இப்போ அப்படி இல்லை. அங்கேருந்து அவங்க கொடுக்குறது அது கேட்டால் ஹைபிரிட். இந்த மாற்றங்களுக்கான முயற்சி அப்படிங்கிறது முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இங்க பாலமேட்ல இங்க நிறைய மக்கள் கூடியிருக்கிறீங்க. ஜல்லிக்கட்டு வீரர்கள், காளை வளர்ப்போர், ஊர் பெரியவங்க, இளைஞர்கள், சிறுவர்கள் எல்லாருமே எங்களுடைய அடையாளமே ஜல்லிக்கட்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா பாலமேடு அப்படின்ற ஒரு ஊர் இருக்கிறதே இந்த உலகத்துக்கு தெரிய வர்றதுக்கு காரணமே ஜல்லிக்கட்டு தான். இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுடைய வாழ்வுல ஜல்லிக்கட்டு எவ்வளவு உணர்வுபூர்வமா கலந்திருக்கு அப்படின்னு அவங்களுடைய உணர்வுகளையும் அனுபவங்களையும் இங்க வெளியெடுத்து வச்சிருக்கிறாங்க. இங்க மாடுபிடி வீரர்கள், காளை வளர்ப்போர், ஊர் பெரியவர்கள், சிறுவர்கள் எல்லாருமே தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துகிட்டாங்க. மத்திய மாநில அரசுகள் உடனடியா சட்டத்தை நிறைவேற்றி இந்த 3வது ஆண்டும் இந்த தடை நீடிக்காம இந்த ஆண்டாவது ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க. ஊடகங்கள் இந்த கோரிக்கைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம புதிய தலைமுறை அவங்களுடைய கோரிக்கைகளை உரியவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கும். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல குறிப்பிடணும். ஜல்லிக்கட்டுல ஆணாதிக்கம், சாதி ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பகுதியில தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒருவர் இந்த ஜல்லிக்கட்டு கமிட்டி தலைவராக இருக்கிறதும் நம்ம குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமா இந்த இடத்துல நாம பார்க்கணும். இந்த மக்கள் ஜல்லிக்கட்டு, அந்த காளைகள், இந்த மண்ணோட தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பந்தத்தை ரொம்பவே விரிவா இந்த மக்களுக்கு எடுத்து வச்சுட்டாங்க. புதிய தலைமுறை வாயிலா நம்முடைய நேயர்களுக்கும் அதை நாம எடுத்து வச்சிட்டோம். இவ்வளவு நேரம் நம்முடைய நேயர்களுக்காக அவங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யலாம். நேயர்களே, நன்றி, வணக்கம்.